இமயம் செய்திகள் தொடர்கின்றன. மற்ற செய்திகளை பார்ப்பதற்கு முன் மீண்டும் ஒருமுறை முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஈழ தமிழ் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் இலங்கை அரசை பொறுப்பேற்க வேண்டும் என ஐநா சபை சிறப்பு பிரதிநிதி வலியுறுத்தல். 7 தமிழர்களின் விடுதலை விவகாரம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வேதனை அளிப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிக்கை. இந்திய ராணுவத்தை காங்கிரஸ் கட்சி பலவீனமாக்கிவிட்டது. ராணுவ முன்னாள் தலைமை தளபதி VK சிங் குற்றச்சாட்டு. மறு வாக்குப்பதிவு சாவடிகள் குறித்து தேர்தல் காரியாளர்கள் ஆய்வு. தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமார் தகவல். காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்கி பெங்களூரை சேர்ந்த மேஜர் பலி. 3 தீவிரவாதிகளும் உயிரிழந்தனர். சென்னை அருகே பெயிண்ட் தொழிற்சாலையில் தீ. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசம். விழுப்புரம் அருகே மரத்தில் கார் மோதி விபத்து. சென்னையில் பணியாற்றும் 3 இளைஞர்கள் பலி. சென்னை அருகே தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாகின. சென்னை OMR சாலையில் உள்ள சந்தன் சாவடி நேரு நகரில் தனியாருக்கு சொந்தமான பெயிண்ட் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் நேற்று திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டு பல இடங்களுக்கு மரவென பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காணப்பட்டது. தீ விபத்து குறித்த தகவலறிந்து தீயணைப்பு வீரர்கள் சமூகத்திற்கு விரைந்து வந்து பல மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த விபத்தில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. விபத்து நடந்த பகுதிக்கு அருகே தனியார் மண்ணெண்ணெய் கிடங்கு அமைந்துள்ளது. தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீயை விரைந்து அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து குறித்து துரைப்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மக்களவைக்கு வரும் 30ஆம் தேதி நடைபெற இருக்கும் 7வது கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. மக்களவைக்கு 9 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படுகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல்கள் அமைதியாக நடந்து முடிந்துள்ளன. 7வது கட்டமாக குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் உள்ள 89 தொகுதிகளில் தேர்தல் நடைபெற உள்ளது. வரும் 30ஆம் தேதி நடைபெறும் இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, பாஜக பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோர் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். நாளை மறுநாள் மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுவதால் இந்த தொகுதியை போட்டியிடும் வேட்பாளர்களும் தீவிர ஓட்டு வேட்டையில் இறங்கியுள்ளனர். இதனால் குஜராத், பஞ்சாப் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் ஒட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்து வருகிறது. திருவண்ணாமலை அருகே போர்வெல் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்தனர். 4 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த போர்வெல் லாரி ஒன்று 8 குழந்தைகளை ஏற்றிக் கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் சைதாப்பேட்டை வழியாக போலூர் சென்று கொண்டிருந்தது. அப்போது ஆற்காடு போலூர் அருகே லாரி வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விபத்து குறித்த தகவலிருந்து விரைந்து வந்த மீட்பு படையினர் லாரியில் சிக்கி இருந்தவர்களை மீட்டனர். இந்த விபத்தில் லாரியில் பயணம் செய்த விஷால், பீமால் என்ற 2 தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் 4 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே விழுப்புரம் மாவட்டம் வேட்டைக்காரன்பட்டி அருகே வந்து கொண்டிருந்த திண்டுக்கலை சேர்ந்த ராஜசேகர் என்பவரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் காரில் பயணம் செய்த ராஜசேகர், சுரேஷ் உள்ளிட்ட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் செஞ்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தகவல் இருந்து சம்பவ இடத்திற்கு வந்த வரத்தி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் தேனி மாவட்டம் கம்பம் சாலையில் தடுப்பு சுவர் இல்லாததால் மினி பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 2 பேர் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகம் முழுவதும் வரும் 1ஆம் தேதி அதிமுக சார்பில் மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். உலக முன்னேற்றத்திற்காக தங்கள் ரத்தத்தை வேர்வையாக்கி உழைக்கும் அனைத்து தோழர்களின் வாழ்விலும் நல்வாழ்வு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு உலகெங்கும் மே முதல் நாள் மே தினமாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது என்று தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மே தினத்தை கொண்டாடும் வகையில் அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் புதுச்சேரி மாநிலத்திலும் 1ஆம் தேதியன்று மே தின விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெற உள்ளன என்றும் அவர் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவில் வாக்காளர்கள் பெயர் விடுபட்டு போனதற்கு தேர்தல் ஆணையம் வருத்தம் தெரிவித்துள்ளது.
மகாராஷ்டிராவில் நேற்று முன்தினம் நிறைவடைந்த மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட ஓட்டுப்பதிவு 19 தொகுதிகளில் நடந்த போது பல தொகுதிகளில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் பெயர்கள் பட்டியலில் இடம்பெறாமல் ஓட்டளிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பினரும் தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இது குறித்து டெல்லியில் செய்தியாளர் பேசிய இந்திய தேர்தல் ஆணையர் SH பிரம்மா, இது மிகப்பெரிய அளவில் நடந்த தவறு என்றும் இந்த சம்பவத்திற்காக தேர்தல் ஆணையம் வருத்தம் தெரிவித்ததாகவும் கூறினார். இனி இது போன்ற தவறுகள் நடைபெறாது என்றும் பிரம்மா உறுதியளித்தார். +2 தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுவையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை +2 தேர்வுகள் நடைபெற்றன. இதில் சுமார் 8,75,000 மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதினர். இதனைத் தொடர்ந்து விடைத்தாள்கள் திருத்தும் பணி நடைபெற்று முடிந்தது. இந்த நிலையில் தேர்வு முடிவுகள் வரும் 9ஆம் தேதி வெளியிடப்படும் என தமிழக தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது. தேர்வு முடிவுகளை தமிழக அரசு தேர்வுகள் இயக்ககம் இணையதளத்தில் பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. SMS-கள் மூலமாகவும் தேர்வு முடிவுகளை அறிய வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. காலை 10 மணிக்கு இணையதளத்தில் முடிவுகளை பார்க்கலாம் என்றும் www.tnresults.nic.in என்ற இணையதள முகவரியிலும் பார்க்கலாம் என்றும், இதே போன்று www.dge1.tn.nic.in என்ற முகவரியிலும் பார்க்கலாம். மேலும் 091222325255 என்ற அலைபேசி எண்ணுக்கு SMS அனுப்பியும் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மே 23ஆம் தேதி 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்றும் தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. தேனியில் சூறாவளியால் பாதிக்கப்பட்ட தென்னை மரங்களுக்கு அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். நேற்று முன்தினம் தேனி மாவட்டத்தில் பல இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது. இதன் காரணமாக பெரியகுளம், தேவதானப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் 200க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு காய்ந்தது. இந்த நிலையில் 30 வருடங்கள் பலன் தரக்கூடிய தென்னை மரங்களுக்கு உரிய இழப்பீடு தர வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள்